அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வங்கி அதிகாரி போல பேசி கூலி தொழிலாளியிடம் பண மோசடி செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த மாவட்டத்தில் இதேபோல் தொடர்ந்து நடைபெறும் மோசடியில் வங்கியில் பணம் இருப்பில் வைத்துள்ளவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் பழூர் அருகே உள்ள ஆதிச்சனூர் காலனியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தேவேந்திரனிற்கு 3 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். அவர்களில் மாற்றுத்திறனாளியான ஒரு மகனுக்கு சுய தொழில் ஏற்பாடு செய்வதற்காக தேவேந்திரன் சிறுக சிறுக சேர்த்து 2 லட்சம் ரூபாயை சுத்தமல்லையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் சேமித்து வைத்திருந்தார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் அவரது செல்பேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் தம்மை வங்கி மேலாளர் என்று அறிமுகம் செய்து கொண்டார். வங்கிக் கணக்கை புதுப்பிக்க வேண்டியது இருப்பதால் ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகங்களின் ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு வருமாறு கூறினார். சனிக்கிழமை என்பதால் அரை நாட்கள் மட்டுமே வங்கி இயங்கும் என்பதால் போதிய அவகாசம் இல்லை என தேவேந்திரன் சுட்டிக்காட்டியதை அடுத்து அவரது வங்கிக் கணக்கு எண், ஏடிஎம் கார்டு எண், அதன் ரகசிய குறியீட்டு எண், வாடிக்கையாளர் எண் என அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொண்ட அந்த நபர் திங்கட்கிழமை வங்கிக்கு வருமாறு கூறி இணைப்பை துண்டித்துவிட்டார். இந்நிலையில் அடுத்த 2 மணி நேரத்தில் தேவேந்திரனின் வங்கிக் கணக்கிலிருந்து 84,400 ரூபாய் வேறொரு கணக்கிற்கு மாற்றப்பட்டதாக குறுந்தகவல் வந்தது. இதையடுத்து வங்கியில் உள்ள மற்றொரு அலுவலரை தொடர்பு கொண்ட தேவேந்திரன் இதுகுறித்து தகவல் தெரிவித்தார். அந்த அலுவலர் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு தேவேந்திரனின் வங்கி பண பரிமாற்றத்தை முடக்க நடவடிக்கை எடுத்தார். எனக்கு ஃபோன் வந்து ஸ்டேட் பேங்கில் மேனேஜர் பேசுகிறேன்னு சொல்லி ஆதார் அட்டையும் பாஸ்புக் போட்டோம் கேட்டாங்க சார். இன்னைக்கு சனிக்கிழமை லீவு சார், எப்படி சார் எடுக்க முடியும்? நான் திங்கக்கிழமை எடுத்து வரேன்னு சொன்ன பிறகு நீங்கள் வந்து அலைய வேண்டாம், அந்த ஏடிஎம் நம்பர் மட்டும் சொல்லி உங்கள் லைஃப் கார்டை நாங்கள் லாக் எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி பணம் எடுத்துட்டாங்க சார். 82,400 ரூபாய் எடுத்துட்டாங்க சார். இதுகுறித்து தேவேந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் இதேபோன்று ஆண்டிமடத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் 2 கீழவிளாங்குடியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் கைகாட்டி மற்றும் அரியலூரை சேர்ந்தவர்களிடமும் இதேபோன்று ஏமாற்றி 5 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடிகளில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.